நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன். விடாமுயற்சி வெற்றியின் ரகசியம் என்ற பதிவு என்னென்னா, நாளைக்கு காரடையான் நோன்பு. காரடையான் நோன்புனா என்ன விசேஷம் அப்படின்னா, சத்தியவான் சாவித்திரி இருக்காங்கல்ல, அவங்க யமதர்மராஜன்ட்டே போராடி அந்த சாவித்திரி அம்மன் சத்தியவான்கிற தன் கணவனை உயிரோடு மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. உயிரை பறிச்சுட்டு போயிட்டாராம் யமதர்மர். இவங்க பின்னாடியே போய் கணவரோட உயிரோட போராடி மன்றாடி அந்த உயிரை மீட்டுட்டு, யமனோட ரொம்ப போராடி அந்த உயிரை மீட்டுட்டு தன் கணவரோட வாழ்ந்திருக்காங்க. அந்த அளவு ஒரு மகத்துவமான பத்தினி விரதம் சத்தியவான் சாவித்திரி விரதம். நாளை காரடையான் நோன்பு அன்னைக்கு சத்தியவான் சாவித்திரியை மனதார நினைத்து நீங்கள் எந்த பெண் விரதம் இருக்காங்களோ அவங்க தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க. அவங்க கணவர் தீர்க்காயோட நீண்ட ஆயுளோட சீரும் சிறப்புமாக செல்வாக்கோட சந்தோஷமாக இருப்பாங்க ரெண்டு பேருமே வாழ்க்கையில். அதனால் நாளைக்கு இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது, நாளைக்கு மாங்கல்ய கயிறு மாத்திரவங்க மாங்கல்ய கயிறு வாங்கிட்டு சுவாமி ரூமில் வச்சு அந்த சத்தியவான் சாவித்திரியை மனதார அந்த அம்மாவே நல்லா வேண்டி மனதார வேண்டி உங்கள் இஷ்ட தெய்வங்கள் எந்த தெய்வங்களானாலும் மனதார வேண்டி குலதெய்வங்களை வேண்டி மனதார பிரார்த்தனை பண்ணி நீங்கள் அந்த மாங்கல்ய கயிறை நாளைக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நீங்கள் எப்பொழுதுமே ஒரு மாங்கல்ய கயிறு மாற்றும் பொழுது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன தெரியுமா சொல்லணும்? சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோசுதே. இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது சொல்லியே நாளைக்கு முழுவதும் ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். மாங்கல்யம் மாற்றும் பொழுதும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு தீர்க்க சுமங்கல் யோகம் கிடைக்கும். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்லோகம். தினந்தோறும் நீங்கள் சொல்லலாம். பெண்கள் தினந்தோறும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கணவருக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. உங்கள் குடும்பம் நல்ல மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கும். அதனால தான் ஸ்லோகம் சொல்கிறது. கண்டிப்பாக சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன்னா காரடையான் நோன்பு விரதம் இருக்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். வருஷம் இந்த நாளை மறந்துடாதீங்க. தினந்தோறும் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். நான் சொன்ன ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்லுங்கள். வருடம் காரடையான் நோன்பு இருங்க. ஏன்னா மாசி கயிறு பாசி படியும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. மாசி மாதம் அந்த மாங்கல்ய கயிறை எந்த பெண் தாலி மாங்கல்ய கயிறை மாற்றி தாலி கோர்த்து போட்டுக்கிறாங்களோ அவங்க எப்பொழுதுமே தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்துகள் அவர் கணவருக்கும் அவங்களுக்கும் வராது. அதனால தான் இந்த பழமொழி மாசி கயிறு பாசி படியும். அன்னைக்கு மாங்கல்யம் மாற்றி போடுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு எப்போதும் சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த ஸ்லோகத்தை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.